என் அன்பு உறவுகளே, நான் குடியிருந்த வீட்டின் உரிமையாளர் ஒரு நாள் எனது வீட்டிற்கு வந்து நீங்கள் வீடை காலி செய்து தருமாறு சொன்னார். எதற்கு என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், வீடு திருத்தும் பணியில் உள்ளது, அதனால் நீங்கள் வீடை காலி பண்ணித்தார்கள் என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது நான் கேட்டேன், நாங்கள் இருக்கும் போதே அந்த வீட்டின் வேலையை நீங்கள் செய்யலாமே என்று. இல்லை, நீங்கள் காலி பண்ணித்தாருங்க, 3 மாதத்துக்குள்ள எனக்கு காலி பண்ணி தர வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டு சென்றுவிட்டார். நான் எனது உறவினரிடமும் நண்பர்களிடமும் சொல்லி வீடு தேட ஆரம்பித்தேன். அப்பொழுது எனக்கு ஏற்றது போல் ஒரு வீடு ஒன்று அமைந்தது. அப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன், இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமி பந்து தற்காலிகமான ஒரு இடம்தான் என்று உணர்ந்தேன். நித்தியமான இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் நாம் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் நாங்கள் படிக்கும் போது அது ஒரு விவரிக்க முடியாத இடம் என்று இயேசு சொல்கிறார். மேலும் நமக்காக ஒரு இடத்தை அங்கே ஆயத்தம் பண்ணும்படியாய் நான் செல்லுகிறேன், பின்பு நான் வந்து உங்களை அழைத்து செல்லுகிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த இடத்திற்கு எப்படி செல்வது? வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவரும் வரான் என்று இயேசு கூறியிருக்கிறார். ஆகையால் அவர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் எல்லோரும் அந்த உன்னதமான நாட்டுக்கு செல்ல ஆயத்தமாவோமா? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.